சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதின் அவசியம் என்ன? சரீரம் சபையாக இருக்கிறபடினால், தலை இயேசுவாக இருக்கிறபடினால் சரீரம் தலைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தலை சரீரத்திற்கு ஒருபோதும் கீழ்ப்படிய முடியாது. கிறிஸ்துவுக்கு தான் திருச்சபை கீழ்ப்படிய வேண்டும் ஒழிய சபைக்கு ஒருபோதும் இயேசு கீழ்ப்படிய முடியாது. அவர் தலையாக இருக்கிறபடினால் அவர் சபைக்கு ஒரு அதிகாரம் உள்ள வழிகாட்டியை வைத்திருக்கிறார். எது அந்த வழிகாட்டி? அந்த வழிகாட்டி அதிகாரம் உள்ளது. அந்த வழிகாட்டி ஜீவன் உள்ளது. அந்த வழிகாட்டி குறைவற்றது. அந்த வழிகாட்டி தெளிவானது. அந்த வழிகாட்டி போதுமானது. அந்த வழிகாட்டி வல்லமையானது. அந்த வழிகாட்டி இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த வழிகாட்டி ஜீவன் உள்ள வித்து. அந்த வழிகாட்டி கண்ணாடி. அந்த வழிகாட்டி கலகமில்லாத ஞானப்பால். அந்த வழிகாட்டி கால்களுக்கு தீபம். அந்த வழிகாட்டி அக்கினியும் சமட்டியுமாக இருக்கிறது. அந்த ஒரு வழிகாட்டி பரிசுத்த வேதாகமம். ஏனென்றால் திருச்சபை அவருடையது. அதற்கான சட்ட திட்டங்களை அவர் தீர்மானிக்கிறார். இந்த வேதமானது சபைக்கு தலைவராக இருக்கிற ராஜாவினுடைய முத்திரையை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜாவின் முத்திரை. ராஜாவின் முத்திரையோடு பிரசங்கிக்கப்படுகிற இந்த வேதம் வல்லமையானது. இதற்கு மட்டும்தான் திருச்சபை கீழ்ப்படியணும். இங்கிருந்து மட்டும்தான் பிரசங்கிக்கப்படணும். திருச்சபையின் வளர்ச்சிக்கு இந்த வழிகாட்டி சொல்லாத எந்த புதிய அணுகுமுறைகளையும் மனித ஞானங்களையும் மனித கண்டுபிடிக்கலையும் உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியாது. இந்த வேதத்துல கடவுளை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று திருச்சபைக்கு கட்டளையிட்டிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் ஆராதிக்க முடியும். யார் திருச்சபைக்கு போதகனாக இருக்கும் என்பதை கட்டளையிட்டிருக்கிறாரோ அந்த ஆண்மகன் மட்டும்தான் போதகராக இருந்து பிரசங்கிக்க முடியும். யார் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தலைவர் கட்டளையிடுகிறாரோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் பிரசங்கிக்க முடியும். சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும் என்பது தலைவர் சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் திருச்சபை சுவிசேஷத்தை சொல்லணும். நடனத்தின் மூலமா, நாடகத்தின் மூலமா, படத்தின் மூலமா சுவிசேஷத்தை சொல்வதற்கு தலைவர் தடை விதித்திருக்கிறார். சுவிசேஷத்தை பாவியிடம் சொல்வதற்கான ஒரே ஒரு வழிமுறை பிரசங்கம், பிரீச்சிங் மட்டும்தான்.